ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஆனுவல் எக்ஸாமுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாத்துக்குமே வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரோஸ் ஒன்றுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். அப்படின்னா எதெல்லாம் நம்ம ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாமா? இது லாஸ்ட் இயர் ஆனுவல் எக்ஸாமுடைய ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தா தான் உங்களுக்கு கிராமர் பார்ட்டில் அண்ட் வொக்காபுலரிஸில் எதெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற ஃபஸ்ட் எடுத்தோன்னு பாருங்கள். உங்களுக்கு முதல் 6 மார்க் உங்களுக்கு என்ன வந்துடுது அப்படின்னா சினானிமஸ் அண்ட் ஆண்டனிமஸ் வந்துடுது. இது எங்கேருந்து கேட்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பேக்கில் இருந்து தான் கேட்குறாங்க. ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய சினானிமஸ் அண்ட் ஆண்டனிமஸை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்ததான் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ் வருது. அடுத்ததாக என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ரிவேஷன் வருது. அடுத்ததாக உங்களுக்கு காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வருது, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வருது, ப்ளூரல் ஃபார்ம் வருது, சிலபிக் வருது, கிளிப்புடு வேர்டு வருது, அமெரிக்கன் இங்கிலீஷ் வருது. சரிங்களா? இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருந்தால் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா கேட்க போகிறாங்க. சரிங்களா? அப்போ நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் குறித்து கொடுக்கும்போது உங்களுக்கு புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த டாப்பிக்கை உங்களுக்கு சேர்த்து குறிச்சிருவேன். ஸோ வெறுமனையாக கொஸ்டின் ஆன்சர் மட்டும் படிச்சிங்க அப்படின்னா மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸையும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சேர்த்து படிக்கணும். அதனால தான் இந்த கொஸ்டின் பேப்பரே உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒன் டைம் காமிக்கிறேன். இப்போ அடுத்த பார்ட் பாருங்கள். இது உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் வந்துடும். அடுத்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் வந்துடுவாங்க. சரிங்களா? 3 பேராகிராஃப் கொடுத்து ஒரு பேராகிராஃப் அட்டன் பண்ண போகிறோம். சரிங்களா? தென் செக்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா போயத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் கேட்க போகிறாங்க. இது எதுலேருந்து கேட்க போகிறாங்க அப்படின்னா இது புக் பேக்கில் இருந்தால் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா கேட்க போகிறாங்க. ஸோ எத்தனை அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா 3 தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக என்ன இருக்கும் அப்படின்னா மெமரி போயம். தென் அடுத்ததாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கிராமர் பார்ட் இருக்கும். இந்த கிராமர் பார்ட்டும் நம்ம எங்கேருந்து கேட்க போகிறாங்க அப்படின்னா புக் பேக்கில் இருந்து தான் கேட்க போகிறாங்க. ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்டை நல்லா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒன் டைம் படிச்சிருங்க. சரிங்களா? பார்த்துக்கோங்க. நான் இது எதெல்லாம் வரும், எதெல்லாம் உங்களுக்கு கிராமர் பார்ட்ஸ் எதெல்லாம் கேட்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புக் பேக்கில் குறிச்சிடுவேன். ஸோ அந்த பார்ட்டை நீங்கள் ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? டைரக்ட் இன்டைரக்ட் வந்துடும், கொஸ்டின் டேக் வந்துடும். சரிங்களா? ஸோ எல்லா பார்ட்டையும் ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. தென் சூட்டபிள் கலெக்டிவ் நவுன்ஸ் வந்துடும், கன்ஜெக்டிவ் வந்துடும். இது அந்த இஃப் கிளாஸ் வரும், அதில் மேட்ச் இட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்ட் 3 சப்ளிமெண்ட் லீடர்லேருந்து உங்களுக்கு எத்தனை மார்க் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 1 வேர்ட்ஸே சப்ளிமெண்ட் லீடர்லேருந்து கிட்டத்தட்ட 13 மார்க்ஸ் நம்ம நினச்சிடறாங்க அப்படின்னா கேட்காங்க. கேரக்டர் ஸ்பீக்கர் 4 மார்க் கேட்காங்க. ஃபில்லிங் இன் த பிளாங்க்ஸ் 4 மார்க் கேட்காங்க. மேட்சை ஃபாலோயிங் அங்கே நமக்கு ஒரு 5 மார்க் இருக்குது. அடுத்ததாக ஒரு பேசேஜ் கொடுத்து அதிலிருந்து ஆன்சர் கேட்காங்க. சரிங்களா? பார்ட் 3 கொடுத்து அதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்காங்க. அடுத்த ஆன்சர் த ஃபாலோயிங்கில் உங்களை ஒரு போஸ்டர் மேக் சொல்கிறாங்க. அடுத்ததாக ஹிண்ட்ஸ் டெவலப்பிங் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்மெட்லாம் நமக்கு எக்ஸாமில் வருது. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். ப்ரோஸ் 1 உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய சினானிமஸ் ஆண்டனிமஸை கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா படிச்சுக்கணும். ஒவ்வொரு பாடத்துலையும் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும், படித்து முடிச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் த ஃபாலோயிங்கில் எதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 6th கொஸ்டின். பேராகிராஃபை பொறுத்தளவுக்கு முதல் 3 பாடத்துக்கு உண்டான பேராகிராஃப் படித்தாலே கன்ஃபார்மாக ஒரு பேராகிராஃப் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யலாம் அப்படின்னா எழுதலாம். அதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேராகிராஃப்ங்க. எக்ஸாமில் அந்த அளவுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்ததாக ஹோமோஃபோன்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஹோமோஃபோன்ஸ் உங்களுக்கு 1 வேர்டில் கேட்டிருந்தாங்க. அது வந்து கண்டிப்பாக புக் பேக்கில் தான் வரப்போகுது. ஸோ இந்த 7ஆம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹோமோஃபோன்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க.
சரிங்களா? அடுத்ததா அப்ரிவியேஷன். ஏடிஎம்னா என்ன? அடுத்ததா என்எம்எம்ஸ்னா என்ன? எஸ்பிஐனா என்ன? ஓடிபினா என்ன? சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்கள் புக் பேக்கில் இருக்கிறத மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். பெருசாலாம் ரொம்பலாம் படிக்கணும் அவசியம் இல்லை. சரிங்களா? புக் பேக்கில் உள்ளதை படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வரும். இந்த இதை படிச்சாச்சு அப்படின்னா உங்கள் கையில் 2 1 மார்க் இருக்குது அர்த்தம். ஹோமோஃபோன்ஸும் நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அப்ரிவியேஷன் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் கையில் எத்தனை மார்க் இருக்குது? 2 1 மார்க் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படித்து முடிச்சிருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங். இந்த லெட்டர் ரைட்டிங்கில் பேஜ் நம்பர் 16ஆம் பக்கத்தில் ஒரு 3 லெட்டர் ரைட்டிங் இருக்குது. ஸோ இந்த 3 லெட்டர் ரைட்டிங்கும் கண்டிப்பாக என்ன செஞ்சுருங்க அப்படின்னா வச்சுருங்க. ஓகேங்களா? கட்டாயம் படிச்சுருங்க. ஏன்னா இந்த 3லேருந்து ஒரு லெட்டர் ரைட்டிங் 5 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்பாங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலெக்டிவ் நவுன். இது வந்து உங்களுக்கு எத்தனை மார்க் கேட்டிருந்தாங்க? கிட்டத்தட்ட 4 மார்க் கேட்டிருந்தாங்க நம்ம பார்த்த மாடல் கொஸ்டின் பேப்பரில். ஸோ இந்த கலெக்டிவ் நவுனையும் கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா புக் பேக் சைஸ் தான் படிக்க போகிறோம். பெருசால் மொத்தம் 10 தான் இருப்பாங்க. இந்த 10 படித்தாலே போதும். இந்த 10லேருந்து கண்டிப்பாக மினிமம் 3லேருந்து 2 கொஸ்டின் கண்டிப்பாக புக் பேக்கில் தான் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த கலெக்டிவ் நவுன் இருக்கக்கூடிய இந்த வெர்ப்ஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒன் டைம் படிச்சுக்கோங்க. அடுத்தா போயம். இது மெமரி போயம். ஸோ கண்டிப்பாக மெமரி போயம். முதல் போயம் மேக்ஸிமம் நினச்சிவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போயத்தில் இருக்கக்கூடிய மெமரி போயத்தை நல்லா தரவு படிக்கணும். சரிங்களா? அடுத்தா இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 24ஆம் பக்கத்தில் டி பார்ட். சரிங்களா? அதாவது ரைமிங் வேர்டு கண்டுபிடிக்கிறது, அலிட்ரேஷன் கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? அலிட்ரேஷனாக தெரியும், முதல் எழுத்து ஒன்று போல் இருக்கும். ரைமிங் வேர்ட், ரைமிங் ஸ்கீம் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. தென் இந்த போயத்தினுடைய பேராகிராஃபை என்ன செஞ்சுருங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்ததான் சப்ளிமெண்ட் லீடரை பொறுத்தளவுக்கு கதை உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த கதையை நீங்கள் என்ன செஞ்சுருக்கன்னா தரவு பண்ணிடுங்க. தென் சூஸ் த பெஸ்ட் ஆர்டர் படிச்சுங்க. அடுத்த மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் ஐடென்டிஃபை த கேரக்டர் இருக்குது. ஐடென்டிஃபை த கேரக்டர் கண்டிப்பாக என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சுருங்க. ஓகேங்களா? ஸ்டோரியில் இது மட்டும் படித்தா போதும். அடுத்ததான் ப்ரோஸ் 2ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு பி செக்ஷன் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு கொஸ்டின், தேர்டு கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எக்ஸாமில் அடிக்கடி இந்த கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் ஆர்டர்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்த பேஜ் நம்பர் 41 இருக்கக்கூடிய டி பார்ட்டில் கொஸ்டின் ஆன்சரில் செகண்ட் கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பேராகிராஃபில் பொறுத்தளவுக்கு செகண்ட் பாடத்தோட பேராகிராஃப் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்ததாக சிங்குலர் ப்ளூரல். சிங்குலர் ப்ளூரலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு புக் பேக் தான் அதுவும் கேட்க போகிறாங்க. ஸோ 1 மார்க் கன்ஃபார்ம். ஸோ பேஜ் நம்பர் 42 இருக்கக்கூடிய சிங்குலர் ப்ளூரலை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக காம்பவுண்ட் வேர்ட்ஸ். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் தான் தெரியலப்பா, 2 வேர்ட்ஸ் சேர்த்து ஒரே வேர்ட்ஸாக நினச்சிங்க அப்படின்னா எழுதுவோம். ஹெட் மாஸ்டர், கீபோர்டு. கீ தனியாக கொடுத்துருப்பாங்க, போர்டு தனியாக எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ கீபோர்டு அப்படின்னு எழுத போகிறோம். அடுத்து செல்ஃபோன். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ புக் பேக்கில் உள்ள காம்பவுண்ட் வேர்ட்ஸ் தான் படிக்க போகிறோம். ஸோ அந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் என்ன செஞ்சுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தென் நம்ம படிக்க வேண்டியது கிராமர் பார்ட் இருக்கும். சரிங்களா? அடுத்தது டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது கண்டிப்பாக 5 மார்க்கு கன்ஃபார்மாக கேட்பாங்க. சரிங்களா? ஸோ டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கட்டாயம் படிச்சுக்கோங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டுருந்துருக்காங்க. ஸோ இதை ஒன் டைம் நல்லா பார்த்துக்கோங்க. டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் ரொம்ப ஈஸியானது. 5 மார்க் நீங்கள் தாராளமாக டெவலப்பிங் ஹிண்ட்ஸில் நினச்சல அப்படின்னா ஈஸியாக எடுக்கலாம். படிச்செடுக்கணும் அவசியம் இல்லை, தாராளமாக எழுதலாம். சரிங்களா? ஸோ டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா போயம். போயம் பாட்டில் பொறுத்தவரைக்கும் இதில் ஏதாவது ஒரு 4 லைனை கொடுத்து இந்த 4 லைனோட ரைமிங் வேர்ட்ஸ் என்ன, ரைமிங் ஸ்கீம் என்ன, அலிட்ரேஷன் என்ன, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக உங்கள் புக்கில் நம்பர் பேஜ் நம்பர் 54ல் கொஸ்டின் ஆன்சரில் இந்த முதல் 4 கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இது எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். கண்டிப்பாக அது வரதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்தது ரைமிங் வேர்ட்ஸ் இந்த லாஸ்ட் இதை மட்டும் பார்ப்போம். பார்த்தீங்களா? இந்த இதை உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். லைட், ரைட். கடைசியில் தான் பார்ப்போம். சிபி. சரிங்களா? இது கடைசி உள்ளது உச்சரிப்பு ஒன்று போல் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதான் என்ன வேர்ட்ஸு? ரைமிங் வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் படிச்சுக்கோங்க.
ரைமிங் ஸ்கீம்னா கடைசி வச்சிருக்கு ஒன்று போல இருந்துச்சா என்ன வச்சுக்கோங்க, நம்ம எழுதுவோம், நம்ம ஏபிசின்னு போட்டு எழுதுவோம். அதான் என்ன ஸ்கீம், ரைமிங் ஸ்கீம். ஸோ அதை ஒன் டைம் தெளிவாக ஒன் டைம் பார்த்துக்கோங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்டரி பார்ட்ஸில் உங்களுக்கு டி பார்ட் ஃபாலோவிங், அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்து இதுக்குள்ள ஒரு 3 கேள்வி கேட்பாங்க. இந்த பேராகிராஃப்ல இருந்து 3 கேள்விக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் புக் பேக் தான் கேட்க போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். பேஜ் நம்பர் 60 உள்ளதை ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வரக்கூடிய ஒன் வேர்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு புக் பேக் தான். அதனால் புக் பேக்கில் வந்து தரவு பண்ணிக்கோங்க. நமக்கு எதெல்லாம் படிக்க சொல்கிறோமோ அதை படிச்சிடும், கண்டிப்பாக ஃபுல் மார்க் தாராளமாக எடுக்கலாம். அடுத்ததாக ப்ரோஸில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் 3ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வழக்கம் போல் உங்களுக்கு தெரியும். புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக நினச்சிருங்க, படிச்சிருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் ஆன்சரில் பேஜ் நம்பர் 70ல் பி செக்ஷனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், அடுத்ததாக 5th கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சிருங்க. ப்ரிஃபிக்ஸ் சர்வீஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ பேஜ் நம்பர் 70 இருக்கக்கூடிய ப்ரிஃபிக்ஸ் சர்வீஸ் படிச்சுவோம். இதை படிச்சிச்சுன்னா நம்ம கையில் அடிஷ்னலாக ஒரு மார்க் இருக்கிறதா என்னது அப்படின்னா அர்த்தம். சரிங்களா? நம்ம சொல்லக்கூடியது எல்லாம். அடுத்ததாக ஃபோனட்டிக்ஸ் எல்லாத்தையும் படிங்க. சரிங்களா? நம்ம எதெல்லாம் டிக் பண்ணியிருக்கணும், எதெல்லாம் படிக்கணும்னு சொல்லணும், அதெல்லாம் ஒன் வேர்ட்ஸில் உங்களுக்கு கேட்கக்கூடியது தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. தென் ப்ரிப்போசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ப்ரிப்போசிஷன் உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரில் கிட்டத்தட்ட 2 மார்க்லேருந்து 3 மார்க் கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ரிப்போசிஷன் புக் பேக் ப்ரிப்போசிஷனை தரவாக ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய இந்த இது உங்களுக்கு எக்ஸாமில் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஏ பார்ட்டில் இருக்கா, பேஜ் நம்பர் எங்கே இருக்குது 78ல், இந்த ஏ பார்ட்டில் வந்து 2 டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஏ பார்ட்டை ஒன் டைம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏ பார்ட்டையும் பி பார்ட்டையும் ஒன் டைம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த போயம் வந்து மெமரி போயம், மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு மெமரி போயமே வந்துடும். வேலை ஒரு வேளை மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கேட்கக்கூடியது 3வது மெமரி போயத்தை கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ இந்த மெமரி போயத்தை படித்து வச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சப்ளிமெண்ட் லீடரை பொறுத்தளவு கதை உங்களுக்கு தெரியணும். 2வது கேரக்டர் ஸ்பீக்கர், இதை யார் சொன்னா அப்படிங்கிற விஷயம் தெரியணும். ஸோ உங்களுக்கு பார்ட் சியில் இருக்கக்கூடியதை ஒரு டைம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எதெல்லாம் படிக்கணும் தெரியணும் அப்படிங்கிறத உங்களுக்கு மாடல் கொஸ்டின் எப்படி ஃபஸ்ட்டு காமிச்சேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேராகிராஃப் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒன் டைம் படிச்சுக்கோங்க. தென் நம்ம பார்க்க போகிறது ப்ரோஸ் 4. அதில் நம்ம உங்களுக்கு நல்லா தெரியும், இதில் கொஸ்டின் ஆன்சர் கண்டிப்பாக படிக்கணும். கொஸ்டின் ஆன்சரில் பி செக்ஷனில் செகண்ட் ஒன்றும் தேர்ட் ஒன்றும் படிச்சிருங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பேராகிராஃபில் முதல் 3 பேராகிராஃப் கண்டிப்பாக படிச்சுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்ததான் கிளிப்புடு வேர்ட்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், அதை நம்ம ஷார்ட்டாக ஆட் அப்படின்னு போடுவோமா. ஆட்டோமொபைல் அப்படிங்கிறத எல்லாத்துலேயும் ஆட்டோமொபைல் எழுத மாட்டாங்க, ஆட்டோ அப்படின்னு தான் நினச்சிக்குவாங்க, அப்படின்னா எழுதிப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் என்ன வேர்ட்ஸ் அப்படின்னா கிளிப்புடு வேர்ட்ஸ். டெலிஃபோன் இருக்கும், நம்ம சொல்கிற டெலிஃபோன் சொல்ல மாட்டோம், ஃபோன் அப்படி தான் நினச்சோம் அப்படின்னா சொல்லுவோம். சரிங்களா? இந்த மாதிரி உள்ளதான் கிளிப்புடு வேர்டு. ஸோ இதுலேயும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கிளிப்புடு வேர்ட்ஸை என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 96 இருக்குது. அந்த கிளிப்புடு வேர்ட்ஸை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக நீங்கள் படிக்க வேண்டியது கிராமர் பார்ட் வந்துருச்சு. உங்களுக்கு கிராமர் பார்ட்டில் இந்த கன்ஜெக்ஷன், அதாவது அண்டு எந்த இடத்துல அண்டு வச்சு எழுதணும், எங்கே ஆறு வச்சு எழுதணும், எங்கே பட்டு வச்சு எழுதணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கன்ஜெக்ஷன் புக் பேக் எக்ஸசைஸை ஒன் டைம் என்ன செஞ்சுருக்காங்க பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டைம் இந்த 105ல் இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ், அதாவது பார்ட் பியும் பார்ட் சியும் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. ஸோ இதை ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அடுத்த சென்டென்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து 1 மார்க்கில் வரும். அதாவது ஒரு சென்டென்ஸை 2 மார்க் 2 சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதில் என்ன பார்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதை கொடுத்துருக்காங்களா, எத்தனாம் பக்கத்தில் இருக்குது, பேஜ் நம்பர் 107ல் இருக்குது. சூஸ் த ரைட் பேட்டர்ன் இருக்கா, இது 5 தான் இருக்குது. ஸோ இந்த 5 நல்லா தெளிவாக என்ன செய்யும் அப்படி படிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா 5லேருந்து 2 கண்டிப்பாக வரலாம். சரிங்களா? அடுத்ததான் போயம், மெமரி போயமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 ஃபுல்லாத்தையும் படிக்க முடியாட்டா கூட ஃபஸ்ட்டு 5 லைன் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா தரவு பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இதில் உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா முதல் 3 கேள்வியுமே எக்ஸாமில் கேட்டுருந்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் படிச்சிருங்க. அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட் லீடரில் நம்ம படிக்க வேண்டியது வழக்கம் போல் தெரியணும். என்ன தெரியணும், சப்ளிமெண்ட் பொறுத்தளவுக்கு ஸ்டோரிஸ் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தென் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர், இது யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கதை கண்டிப்பாக படிச்சிருங்க. பேஜ் நம்பர் 117ஆம் பக்கத்தில் டி பார்ட் இருக்கா, இந்த டி பார்ட் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஸ்
5 ப்ரோஸ் 5ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய சினானிமஸ் அண்ட் ஆண்டனிமஸை நல்லா படிச்சுக்கோங்க. தென் டி பார்ட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், தென் பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை என்ன செஞ்சுங்க அப்படின்னா ஒன் டைம் படிச்சுருங்க. அடுத்த பேஜ் நம்பர் 126 பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இதை ஒன் டைம் படிச்சுருங்க. எக்ஸாமில் ஒன் டைம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஏ பார்ட், பி பார்ட்டை ஒன் டைம், இந்த பிரேசல் வெர்ப் ஒன் டைம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்க்க சொல்கிறோமோ அதெல்லாம் எக்ஸாமில் கேட்டது தாங்க. கேட்டது தான் உங்களுக்கு என்ன செய்யணும் நான் பார்க்க சொல்கிறேன். அதுக்கு தான் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன் டைம் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் எந்தெந்த கிராமர் பாட்டெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். தென் அடுத்ததாக பேஜ் நம்பர் 135 பக்கத்தில் இருக்கக்கூடிய பி பார்ட் படிச்சுக்கோங்க. சரி, பி பார்ட் எக்ஸாமில் கேட்டுருந்துருக்காங்க. தென் இஃப் கிளாஸை பொறுத்தளவு உங்களுக்கு 3 மார்க் இஃப் கிளாஸ் வருங்க. சரிங்களா? ஸோ 3 மார்க் வரக்கூடிய இஃப் கிளாஸுமே உங்களுக்கு புக் பேக்கில் தான் கேட்க போகிறாங்க. அதனால் பேஜ் நம்பர் 137 இருக்கக்கூடிய இந்த மேட்ச் ஷீட் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் தெரியும். இந்த மேட்ச் ஷீட் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ மேட்ச் அதாவது எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன், தேர்டு ஒன் நல்லா பார்த்துக்கோங்க. தென் ஃபோர்த் ஒன், இந்த 3 இதை பார்த்தீங்கனாலே இந்த மேக்ஸிமம் இந்த 3லேருந்தே உங்களுக்கு என்ன செஞ்சு அப்படின்னா எக்ஸாமில் வந்துடும். ஸோ கண்டிப்பாக அதை என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த போயத்துலேருந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் இதுலேருந்து வரலாம். சரிங்களா? இந்த போயத்துலேருந்து ரைமிங் வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததாக இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ இந்த போயத்தில் இருக்கக்கூடியதை தரவு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பேஜ் நம்பர் 146 பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மேட்ச் ஃபாலோயிங் பார்த்துக்கோங்க. சப்ளிமெண்டரியில். சரிங்களா? ஏன்னா மேட்ச் ஃபாலோயிங் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை படிச்சுருங்க. தென் ப்ரோஸ் 6வது யூனிட் இருக்கக்கூடிய ப்ரோஸில் இதெல்லாம் படிக்கணும் உங்களுக்கு தெரியும். எதை படிக்கணும்? புக் பேக்கில் இருக்கக்கூடிய அனிமேஸ் அண்ட் ஆண்டனிமஸை படிச்சுருங்க. அடுத்ததாக பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் 3 படிங்க. பேராகிராஃபில் 3வது பேராகிராஃப் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பேராகிராஃப். ஸோ அந்த 3வது பேராகிராஃபை படிச்சுக்கோங்க. அடுத்த பேஜ் நம்பர் 158 இருக்கக்கூடிய இந்த புக் பேக் எக்ஸசைஸை ஒன் டைம் என்ன செய்வோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. தென் வேறு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த டைரக்ட் இன்டைரக்ட். சரிங்களா? இந்த டைரக்ட் இன்டைரக்ட் உங்களுக்கு புக் பேக் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியானதாக தான் இருக்கும். சரிங்களா? எத்தனை பக்கத்தில் இருக்குது? பேஜ் நம்பர் 167வது பக்கத்தில் இருக்குது. ஸோ 167வது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராமர் பார்ட்டை ஒன் டைம் என்ன செஞ்சுருங்க, பார்த்து முடிச்சுருங்க. அடுத்ததாக மெமரி போயத்தால் இது மெமரி போயந்தான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், மெமரி போயத்தில் அட்லீஸ்ட்டு ஃபஸ்ட்டு 5 லைனாச்சும் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சுருங்க. ஃபஸ்ட் 5 லைன் படித்தா தான் ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸில் பேஜ் நம்பர் 173 இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ் பார்ட்டை நல்லா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்து. தென் அடுத்ததாக சப்ளிமெண்டரியில் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரி தெரிஞ்சால் போதும். தென் இதில் இருக்கக்கூடிய கேரக்டர் ஸ்பீக்கர், யாரெல்லாம் கேரக்டர் ஸ்பீக்கர், யாரெல்லாம் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் நீங்கள் தரவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக யூனிட் 7 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்துருங்க. அடுத்ததாக உங்களுக்கு பேஜ் நம்பர் 186 இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின், 8th கொஸ்டின். 8 கொஸ்டினில் இருக்குது. உங்கள் 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். 5மே முக்கியமானதான். பேராகிராஃப் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு பேராகிராஃபும் செகண்ட் பேராகிராஃப் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பேராகிராஃப். சரிங்களா? ஸோ அதை என்ன செஞ்சுருக்கேன், படிச்சுருங்க. அடுத்த கிராமர் பார்ட்டில் கொஸ்டின் டேக் உங்களுக்கு 3 மார்க் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் டேக்கை நல்லா தரவாக தெளிவாக பார்த்துக்கோங்க. எதெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 195 இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்களா, இந்த புக் பேக்கு, இந்த எக்ஸசைஸில் கொடுத்துருக்குற புக் பேக்கு பார்ட் ஏ, இங்கே பார்ட் பி, இதை மட்டும் பாருங்கள். பார்த்தாலே போதும். இதுலேருந்தே உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்கன்னா வந்துடும். அடுத்தது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், இந்த கிராமரையும் ஒன் டைம் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கிராமரை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சப்ளிமெண்டரி ஸ்டோரி. தென் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய கேரக்டர் ஸ்பீக்கர் யாரெல்லாம் அப்படிங்கிறத ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. சரிங்களா? எதை படிக்க போகிறீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 211 இருக்கக்கூடிய அந்த சி பார்ட் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. சரிங்களா?
அடுத்ததா இந்த இ பார்ட், அதாவது ஒரு பேராகிராஃப் போட்டு கீழே கொஸ்டின் கேட்பாங்க, அந்த இ பார்ட் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அடுத்த இந்த எஃப் பார்ட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒன் டைம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் தரவு பண்ணிட்டாலே போதும். அடுத்ததாக யூனிட் 8. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எல்லாம் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் ஒன் டைம் தரவு பண்ணிடுங்க. கண்டிப்பாக இதை மட்டும் படித்தாலே போதும். எக்ஸாம் நீங்கள் தாராளமாக ஃபுல் மார்க் நினச்சிடலாம், ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.